தற்போதைய செய்தி. விழுப்புரம் தைலாபுரத்தில் உள்ள ராமதாசுடன் அன்புமணி சந்தித்து உள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். விழுப்புரம் தைலாபுரத்தில் உள்ள ராமதாசுடன் அன்புமணி சந்தித்து உள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸை குடும்பத்துடன் அன்புமணி சந்தித்து உள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பரணிராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பரணிராஜ், இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் வினிதா. அதாவது தனது தந்தையான பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸிற்கும் அவரது தாய் சரஸ்வதி அம்மாவுக்கும் திருமண நாள், அதாவது 61வது திருமண நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொற்றி தனது தாய் தந்தையை சந்தித்து ஆசி வாங்குவதற்காக தற்போது மருத்துவர் அன்புமணி தைலாபுரம் தோட்டத்திற்கு தனது குடும்பத்தினருடன், ஒட்டுமொத்த குடும்பத்தினருடன் வருகை தந்திருக்கிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் தனது மகள் வழி பேரன் முகுந்தனை பாமக இளைஞரணி தலைவராக நியமிப்பதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவித்ததை தொடர்ந்து இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து பொதுக்குழு மேடையிலேயே அன்புமணி ராமதாசுடன் நேரடியாக கருத்து மோதலில் ஈடுபட்டார். தொடர்ந்து மைக்கை தூக்கி எறிந்து தனது தந்தையான ராமதாஸிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியிருந்தது. அது முதலே தொடர்ந்து கடந்த 1.5 ஆண்டுகளாக தனது தந்தை மருத்துவர் ராமதாசுடன் தொடர்ந்து கருத்து மோதலில் ஈடுபட்டு வந்த நிலையில் இருவருக்கும் இடையேயான மோதல் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. இதன் காரணமாக பாமகவில் இருக்கக்கூடிய தனது மகன் அன்புமணியின் ஆதரவாளர்களான நிர்வாகிகளை தொடர்ந்து நீக்கி பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தனக்கே பாமகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நியமிப்பதையும் நீக்குவதற்கும் அதிகாரம் இருக்கிறது என்று தெரிவித்து அன்புமணி தொடர்ந்து ராமதாஸால் நீக்கப்படும் நிர்வாகிகள் தொடர்ந்து அதே பதவியில் செயல்படுவார்கள் என்று அன்புமணி தெரிவித்திருந்தார். இதன் காரணமாக பாமகவில் மருத்துவர் ராமதாஸ் அணி, அன்புமணி அணி என இரு அணிகளாக செயல்பட்டு வந்தது. இந்த நிலையில் மருத்துவர் ராமதாஸை சந்திப்பதை கடந்த 1.5 ஆண்டுகளாக அன்புமணி தவிர்த்து வந்தார். கடந்த ஆண்டு 87வது பிறந்த நாளை மருத்துவர் ராமதாஸ் கொண்டாடினார். அதே போல் திருமண நாளையும் கொண்டாடினார். அப்போதெல்லாம் அன்புமணி சந்திப்பதை, தைலாபுரம் தோட்டம் வருவதை தவிர்த்து வந்தார். இந்த நிலையில் தற்போது இன்று தனது தாயாரையும் தந்தையையும் சந்திப்பதற்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது தனது குடும்பத்தினருடன் வருகை தந்திருக்கிறார். தற்போது தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்து வீட்டிற்குள் சென்றிருக்கிறார். வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அன்புமணியையும் அவரது மனைவி சௌமியா, பேரன் பேத்திகளை ஆரத்தி எடுத்து சூறை தேங்காய் உடுத்தி தற்போது வரவேற்பளித்து வீட்டிற்குள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தனது தந்தையையும் தாயாரிடையும் அன்புமணி சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பரணிராஜ்.